முருகானந்தம் அவர்களே, அற்புதமாக இவரை தயார் செய்திருக்கிற ஆசிரியர் அன்பு சகோதரர் பெருமாள்ராஜ் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் தொடர்ந்து நாடகத்திலே பங்கேற்று அவரை பட்டை நீக்கி இங்கே கொண்டு வந்திருக்கின்ற எங்களது அருமை கலைஞர் அவர்களுக்கு நான் சார்ந்திருக்கிற காரைக்குடி சீராடக சங்கத்தின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே ஒரு அதிசயம் நடந்தது போலவே நான் கருதுகிறேன். இங்கே ஒரு அரங்கேறுவதற்கால் முதல் முறை மேடை ஏறுவதற்கு பெயர் அரங்கேற்றம் என்று பெயர். அப்படியே தெரியுது அலேசா, இவர் முதல் தரமாக இங்கே நடித்திருக்கிறார். முதல் தரம் நடித்தாலும் தரத்திலும் முதல் தரமாக அவரை தயார் செய்த நம்முடைய பெருமாள்ராஜ் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய ராஜநடிகர் முருகானந்தம் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2-3 செய்திகளை சொல்ல வேண்டும் மகிழ்ச்சியோடு. நம்முடைய பெருமாள்ராஜ் அவர்கள் எதை தொட்டாலும் அது துவங்குகிறது. நேற்று கூட அவர் வீட்டில் போர் போட்டிருக்காரு, தண்ணி வந்துருச்சு. எங்கள் நடிகர்கள் மத்தியில் காருண்யம், பிறருக்கு உதவுதல் என்ற ஒரு பழக்கத்தை முதல் முறையாக பெருமாள்ராஜ் அவர்களும் நம்முடைய செங்குட்டூர் அவர்களும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த கஜா புயலிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ வேண்டும், அதுவும் நாடகக்காரர்கள் வசூல் செய்து உதவ வேண்டும் என்ற ஒரு நல்ல மனப்பாங்கை எங்கள் ஆட்களுக்கு ஏற்பாடு செய்து புதுரோட்டிலே அதற்கு ரோடு போட்டு அதன் பிறகு கண்டவராயன்பட்டியிலே நாடகம் நடத்தி கொத்தமங்கலத்திலே அதை நிறைவு செய்து பல லட்சக்கணக்கான ரூபாய்களை வசூல் செய்து 3 நாட்களுக்கு முன்பாக நாங்கள் முடச்சிக்காடு என்ற ஊருக்கு சென்று அங்கே 1500 தென்னங்கன்றுகளை எங்கள் கைகளாலே நட்டு விட்டு வந்திருக்கிறோம். அவர்களெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். வந்திருந்தாங்க 30க்கும் மேற்பட்ட எங்கள் கலைஞர்கள் வந்து அவர்களோடு இருந்து உணவு உண்டு, அவர்களோடு இருந்து பாடல் பாடி அவர்களை மகிழ்வித்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் கண் கலங்கினார்கள் அந்த நிகழ்ச்சியை கண்டு. அடுத்த ஊர்காரர்கள் வந்து எங்களுக்கும் இதுபோல் செய்தார்கள் என்று கேட்ட பிறகு அதற்கும் ஒப்புக்கொண்டு அந்த பெருமாள்ராஜ் வர முடியல, அதற்காகவே அவர் தேதியை பார்த்து இந்த மேடையிலே அறிவிப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். வருகிற நாளைக்கு திங்கட்கிழமை, அதற்கு அடுத்த திங்கட்கிழமை 11ஆம் தேதி என்று முடச்சிக்காடு பக்கத்திலே உள்ள ஒரு கிராமத்திலே நாங்கள் இன்னும் 1500 கன்றுகளை வழங்க இருக்கிறோம் என்ற நல்ல செய்தியை முதலிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இன்று காரைக்குடி புதுக்கோட்டை 2 சங்கத்து கலைஞர்கள் வந்திருப்பதால் ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அது இந்த மேடையிலே பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நமக்கு பின்னாடியே நம்மை தேடி ஒரு துன்பமும் வந்து கொண்டு வந்துமோ என்ற அச்சம் இருக்கின்றது. தேர்தல் வந்தால் நாடகங்கள் நடத்த வேண்டாம் என்ற தடை வந்துவிடுமோ என்று பயம் இருக்கிறது. அன்பு கூர்ந்து ஒரு செய்தி காத்து வாக்கில் வந்தது. மேடையில் நமது ஆட்கள் அரசியல் பேச வேண்டாம் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யாரோ பேசியதாக ஒரு செய்தி. அன்பு கூர்ந்து மேடைகளிலே நாம் அரசியல் பேச வேண்டாம். உங்களுக்காக போராடுவதற்கு நாம் அனைவரும் இணைந்து போராடுவோம். கண்டிப்பாக மீண்டும் மக்கானியிடம் வாங்குவது போல மீண்டும் வாங்குவோம். ஆனால் அதற்கு இடையூறாக இந்த நாடக மேடைகளிலே அரசியல் பேச வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிறைவாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதுவும் பெருமாள்ராஜுக்கு பிடித்த, நாடகக்காரர்களுக்கு அனைத்து பிடித்த ஒரு நல்ல மனிதர், பேராசிரியர், நாடக ஆய்வாளர், மரியாதைக்குரிய பார்த்திபராஜா அவர்கள் அவருடைய பாராட்டு விழா மேடையிலே வந்து சிறப்பு செய்தவர். அவர் மிகப்பெரிய பெருமையை நமக்கு நாடகக்காரர்களுக்கு தெரிய கொடுத்திருக்கிறார். இப்போ உதாரணமா ஜாதி சார்ந்து கேட்போம். அப்ப நீங்க இன்னம இந்து அல்லது கிறிஸ்டியன் இந்த மதத்தை போட்டு ஜாதி இந்த ஜாதி போட்டு கொடுக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனால் முதலில் எங்கள் நாடக இனத்தை சேர்ந்தவர், நாங்கள் எந்த ஜாதி மதம் அற்றவர் என்று இந்தியாவிலேயே முதலாக ஒரு சான்றிதழை பெற்றிருக்கிறார் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அது அவருடைய துணைவியார், வழக்கறிஞர். அவர் முதலாக அந்த சான்றிதழை பெற்றது எங்களுக்கெல்லாம் மிக பெருமையா இருக்கிறது. ஏன்னா எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் ஜாதி பார்க்கிறார்கள், ஆனால் ஜாதி மதம் பார்க்காத ஒரு துறை உண்டு என்றால் அது எங்கள் நாடகத்துறை தான். எங்களுடைய ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. அதை எங்கள் அருமை மருமகள் சினேகா பார்த்திபராஜா அவர்கள்
அந்த பெரிய பெருமை எங்களுக்கு தேடித்தந்து ஜாதி மதம் அற்றவர் என்று காண்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது ஜாதி மதம் பாராதவர்களுக்கும் நாடகக்காரர்களுக்கு மிகுந்த பெருமை. அவர்களுக்கும் இந்த நல்ல வேளைகளை நன்றியை சொல்லி, இது மணக்குடி கிராமம், எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த வேலையில. உதாரணமா எங்க ஊர்ல கொத்தமங்கலம் சுப்பு பிறந்தார், சுப்பு என்றவர் பிறந்தாங்க, கொத்தமங்கலம் சுப்புன்னு சொல்லும் பொழுது பெருமையாக இருந்தது. மணக்குடி முருகானந்தம் என்று சொல்கின்ற ஒரு நிலை வரும், அந்த பேர் உங்களுக்கு வரும். இந்த ஊருக்கு அவர் பேதனை தருவார் என்று இந்த நல்ல வேலைகளை வாழ்த்தி, இப்போ இந்த இங்கேயும் பாருங்க, அவர் சைவா வைணவம் முருகானந்தம், முருகன் மீது ஆனந்தமான ஒரு நாடகத்தை நடத்தி, அவர் பேர் முருகானந்தம் சைவ மதம், பெருமாள் ராஜ் வைணவ மதம், சைவம் வைணவம் ரெண்டு சேர்ந்து இவர் அவரை உருவாக்கி இருக்கிறார். ஆக எல்லா வழியிலும் பொருத்தமான மேடை இது. அந்த வகையிலே இந்த மேடையிலே பங்கேற்று சிறப்பித்த அத்துணை கலைஞர்களுக்கும் ஆசிரியர் பெருமாள்ராஜ் அவர்களுக்கும் மற்றும் இந்த மேடையிலே அரங்கேறி இன்று முதல் மிகப்பெரிய கலைஞராக வர இருக்கின்ற அருமை ராஜநடிகர் முருகானந்தம் அவர்களுக்கும் என் சார்பாகவும், நான் சார்ந்திருக்கிற காரைக்குடி இசை நாடக சங்கத்தின் சார்பாகவும், தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த இசை நாடக கலைஞர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை, வாழ்த்துக்களை, வணக்கத்தை தெரிவித்து முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். இப்போதுமே நன்றி மறக்கக்கூடாது. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இவர் நம்முடைய பெருமாள்ராஜ் அவர்கள் நாடக உலகத்துக்கே நல்லவர்களை, நல்ல கலைஞர்களை உருவாக்கி, அது பாதியில அறகுறையா உருவாக்குறது இல்லை, முழுமையாக ஒரு கற்ற பிறகுதான் அவரை அரங்கேற வைப்பார். அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். அவர்கிட்ட பிடித்த விஷயங்களில் அது ஒன்று. நம்ம நந்தினிக்கு வந்திருக்கு, அது சின்ன, அந்த அரங்கேற்ற விழாவுக்கு போயிருந்தேன், இன்னைக்கு அது பெரிய சினிமாட்டா இன்னைக்கு ஆயிடுச்சு. அதே போல இப்போது முருகானந்தம் அவர்களை நல்ல ஒரு ராஜநடிகராக்கி நமது மேடையிலே அரங்கேற்றி வைத்திருக்கிறார். அதற்காக அவருடைய குடும்பத்தார் சார்பாகவும், இவ்வூர் மக்கள் சார்பாகவும், நாடக கலைஞர்கள் சார்பாகவும் இப்பொழுது அந்த அவர் குடும்பத்தின் சார்பாக அவருக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கின்றார்கள். முருகானந்தம் என்ற ஆள் உயர இவர் புகழ் மாலை அணிவித்தார். அதற்காக அவருக்கு ஆள் உயர மாலையை அணிவித்து கௌரவித்திருக்கின்றார்கள். அவர் சார்பாக அவர் வார்த்தை வாழ்த்தினாத்தான் அந்த வாழ்த்து நம்மளையும் சாரும். ஆகவே அவர் ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு கேட்கிறார். திருச்சபையிலே கூடியிருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், மாணாக்கருக்கும் அனைவருக்கும் முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே சிறப்பு விருந்தினராக மட்டுமல்லாது எங்களுக்கெல்லாம் நிரந்தர தலைவராக வந்திருக்கக்கூடிய அருமைக்குரிய அண்ணா கொத்தமங்கலை சேர்ந்த கொள்ள காந்தி அண்ணா அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு அனைத்து சங்க நிர்வாகிகளுக்கும், உறுப்பினர்களுக்கும், அனைத்து நாடக கலைஞர்களுக்கும், இசை கலைஞர்களுக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் முதலில் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, மாலையை போட்டால் தான் எனக்கு முதல்ல பேச்சு வரும். அது பவுடர் போடுறது முதல்ல. இப்போ இது சும்மா மாலை போட்டதுனால அது வெறும் மாலை கிடையாது, மிகப்பெரிய உயர்வக்கூடிய மாலை. இந்த மாலை வந்து காந்தி அண்ணா அவர்களுக்கு தான் போடணும் முக்கியம். ஏன்னா எங்களெல்லாம் உயர்வுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அவங்க தான். அதுபோல் அந்த மாலையை நான் போட்டுட்டு பேசுகிறத விட அவங்களுக்கு மாலை தான் போட்டுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். நான் அந்த வகையிலே கூட எங்கள் அனைவருக்குமே வந்து மரியாதை செலுத்தி எங்களுக்கு பெருமை சேர்த்த உதவியிலே விழா விருந்தினர்களுக்கும், அருமைக்குரிய முருகானந்தனுடைய குடும்பத்தார்களுக்கும், பெரியவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, மிகப்பெரிய கலைஞர்கள் மீண்டும் உருவாகுவது என்பதை மனதில் நினைத்துக் கொண்டு, நான் மட்டுமல்லாது மற்றும் எல்லா கலைஞர்களும் நல்ல கலையை வளர்ப்பதற்கு நிறைய கலைஞர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். வர வேண்டும் எனது ஆசையும் அதுதான். அதில் முருகானந்தத்தையும் நான் ஒரு பெருமையாக கருதுகிறேன். மனக்குடிக்கு ஒரு சிறந்த ஒரு ராஜ நடிகராக இந்த ஊரை சரி, பெயரும் சரி, குடும்பத்தாரும் சரி உயர்வை தரக்கூடிய அளவிற்கு முருகானந்தம் வளர்வார், வளர்ந்து உயர்ந்து கொண்டே இருப்பார். அதான் ஒரு கணக்கு. இது ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, அந்த படிக்க வர முதல்ல சங்கர் தான் நாடகத்தில் நடிக்கணுங்கிற ஆர்வத்தில் வந்தார். அவருக்கு துணையாத்தான் முருகானந்தம் அவர்கள் வந்தார்.
சங்கர் வர்றாப்புல. சங்கருக்கு துணையா நாடகத்தில் நடிக்கணுங்கிற ஆர்வம் முருகானந்துக்கு கிடையாது. சங்கர் தான் நடிக்கணும் வந்தார். முதல்ல ஹார்மோனியம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சங்கருக்கு ஒரு ஆர்வம். அப்புறம் இடையில அது நம்மளுக்கு கொஞ்சம் வேணாம், அது எதுக்கு அவர் கஷ்டப்படுறாரு அப்படின்ட்டு நாரத ராஜநடிகரை அரங்கேற்றம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சங்கருக்கு ஏற்பாடு பண்ணோம். அவருக்கு ராஜநடிகர் பிடிக்கல. நான் நாரதரா வருவேன், இல்லைன்னா ஹார்மோனியமா வருவேன் அப்படின்னு சொன்னாரு. சரி, நாரதருக்கு அவருக்கு எழுதி கொடுத்தாச்சு. நாரதருக்கு மனப்பாடம் பண்ணிட்டார். அப்புறம் கொஞ்சம் நாளில் என்ன ஆச்சுன்னு தெரியல, எனக்கு நாரதராவும் பிடிக்கல, மறுபடியும் ஹார்மோனியத்துக்கு வருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மாறிடுச்சு. இல்லைன்னா முதல்ல அரங்கேற்றம் செய்யக்கூடியது யாருன்னா சங்கருக்கு தான். சங்கர் தான் இன்னைக்கு முதல்ல அரங்கேற்றம் செய்திருக்கக்கூடியவர். அதுக்கப்புறம் அவருக்கு ஹார்மோனியம் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுலேருந்து மாற்றி வந்தாச்சு. அப்புறம் முருகானந்த பாடின ஒரு பாடல்களை கேட்டு சரி அவருக்கு ராஜநடிகரை உருவாக்கலாம் அப்படின்னு ராஜநடிகருக்கு எழுதி கொடுத்த உடனே அவரை மனப்பாடம் பண்ணிட்டாரு. அந்த வகையிலே இன்று கூடியவர்களே அவர் ராஜநடிகராக இந்த மேடையிலே இன்று அரங்கேற்றம் செய்திருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் நாளை தொண்டிக்கு பக்கத்தில் நாடகம் யாரு முருகானந்தன் தான் நடிக்கிறார். இன்னைக்கு ஆமாம், இன்னைக்கு எழுதிருக்குல்ல மறுபடியும் முருகானந்தன் வரார் நம்மளோட நாடகத்துக்கு. அது என்ன அப்படின்னா 2015 நந்தினிக்கு அரங்கேற்றம் முடிஞ்ச மறாவது நாள் இன்னைக்கு எப்படி முருகானந்தத்துக்கு எந்த மேடைக்கு கூட்டியோமோ அதே மேடைக்கு தான் நந்தினியை நாடகத்துக்கு மறாவது நாள் கூட்டியோம். சிவராத்திரிக்கு முதல் நாள் தான் அரங்கேற்றம். இப்போ மாதிரி சிவராத்திரி என்று அதே மேடையில் அரங்கேற்றார் அப்படின்னா மறாவது மேடை நந்தினிக்கு. இப்ப இன்னைக்கு நாடகத்துக்கு யாருன்னா ராஜநடிகர் வந்து ராஜதேவன், நந்தினி ஸ்ரீபாட்டு மறுபடியும் அந்த மேடையில எந்த மேடையில அறிமுகமாயிட்டு மறுமேடைக்கு போச்சோ அதுல இப்ப நந்தினி ஸ்ரீபாட்டு. இந்த வருடம் இப்ப சிவராத்திரி என்று முருகானந்தம் அந்த மேடைக்கு வர்றார். அடுத்த மேடைக்கு அவர் தான் ராஜ நடிகராக அங்கே அரங்கேற்றம் பண்ண மறுபடியும் வருவார் என்பது நிச்சயம் நமக்கு தெரியும். ஏன்னா அந்த மேடை ஒரு சிறப்பான மேடை. இந்த மேடைக்கு அப்புறம் அந்த மேடை ஒரு சிறப்பான மேடை. அதுபோல வர்றாரு. அதுபோல நிறைய கலைஞர்கள் இன்றும் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர் மாணாக்கள் முன்னாள் உட்காந்து கூட அவர்களாம் மாணவர்கள் தான். இதுல வந்து ஆமா அவங்களுடைய பேர் எல்லாம் நம்ம சொல்லிட்டோம்னா நேராக அந்த அளவில் ஒரு 20 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அவர்களுக்கு மேலும் வளர வேண்டும் என்ற ஒரு நல்ல ஆசைகளை எனது சார்பில் மட்டுமல்லாது உங்கள் அனைவருடைய சார்பிலும் நல்ல ஆசையை கொடுங்கள். நல்லவருடைய தெய்வத்தினுடைய அருட்கடாட்சம் கிடைக்கட்டும். எங்களுடைய தலைவருடைய ஒத்துழைப்பு எல்லாருக்கும் கிடைக்க, அவருடைய ஒத்துழைப்பு சின்ன விஷயமா இருந்தாலும் அதில் கலந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு முதலாக கலந்துக்கிறாருன்னா எங்க தலைவர் தான். அதனால எந்த விஷயமா இருக்கட்டும் அதில் தவறாது கலந்து கொள்வார். எங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கக்கூடிய அனைத்து உள்ளவருடைய மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு தலைவர், அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மிகப்பெரிய விஷயம் என்ன சொல்றேன்னா, இந்த நாடக கலைஞர்களை வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய வரக்கூடிய கலைஞர்களை மிகப்பெரிய உயர்வுக்கு கொண்டு செல்லக்கூடியது ரசிக பெருமக்கள். அதுக்கு நான் முக்கியத்துவம் அவர்களை நான் பாதம் தொட்டு வணங்குகிறேன். அதுபோல நமது வாட்ஸ்அப் குடும்பத்தை கண்டிப்பா சொல்லித்தான் ஆகணும். இந்த பெருமாள் ரசிகர் கொண்ட வாட்ஸ்அப் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வெளிநாடு மற்றும் உள்நாடு வாழ் அத்துணை நல் உள்ளங்களும் மிகப்பெரிய ஒத்துழைப்பு. இன்னைக்கு நம்ம ரிகல்சர் பார்க்குறப்போ எல்லாருமே அத்தனை ஆர்வம் கொடுத்து அருமையா பாடுறாங்க, அருமையா பேசுறாங்கன்னு சொல்லி ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடியது நமது வாட்ஸ்அப் குடும்பம். அவங்களுக்கு உண்மையாவே ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஆனா அந்த குடும்பம் இவ்வளவு ஒற்றுமையாக இவ்வளவு நீண்ட காலமாக இருப்பதற்கு மிகப்பெரிய காரணம் என்னவென்றால் அதனுடைய இயக்குநர்கள் என்றுதான் சொல்ல முடியும். கண்டவராயப்பட்டியை சேர்ந்து அருமைக்குரிய சகோதரர் SKR மெய்யப்பன் அவர்கள் அதனுடைய இயக்குநராக இருக்கின்றார். திருவேலமுரு கண்டெடுத்த நமது பாசமிகு சகோதரர் எனது உடன்பருவா சகோதரர் எனது வீட்டுப்பள்ளி சுபா தங்கராஜ் யூடியூப் மூலமாக வெளிநாடு மற்றும் உள்நாடு எல்லா இடங்களிலும் இந்த நாடகங்களை கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு பெருமையை சேர்த்த அருமைக்குரிய சகோதரர் சுபா தங்கராஜ் அவர்கள், முப்பையர் கைலாசபுரத்தை சேர்ந்த தமிழ் பிரியர் அன்பு அவர்கள், அதோடு பெரிய ஓட்டை ஆயுதமையை சேர்ந்த அடுத்த நாரதராக உருவாகிட்டு இருக்காரு. வெளியில துபாயில இருந்து இப்ப படிச்சுக்கிட்டு இருக்காரு, நாரதா படிச்சுக்கிட்டு இருக்காரு. வெளிநாட்டுல இருந்து இப்ப நாரதருக்கு அவரும் படிச்சுக்கிட்டு இருக்காரு. மலேசியாவில இருந்து அன்புடன் மணி அவர்கள் பவுனா படிச்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட திருமிகு முத்துராமலிங்க அவர்கள் ஒரு இயக்குநராக இருக்கின்றார். இங்கே 2017 சிறந்த ராஜ நடிகராக இங்கே விருதினை பெற்ற அருமைக்குரிய மைத்தினர், அருமைக்குரிய நண்பர் திண்டுக்கல் புதுரோடை சேர்ந்த GV செங்குட்டன் அவர்கள் அதனுடைய இயக்குநராக இருக்கின்றார். இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு தூண்கள் நமது வாட்ஸ்அப் குடும்பத்திலே இருக்கிற பொழுது அந்த நிறைய கலைஞர்களுடைய ஒரு வளர்ச்சிக்கு முக்கியமாக இருப்பார்கள். முதலில் வாட்ஸ்அப் குடும்பத்துக்கு நன்றி தெரிவிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் இங்கே வீடியோ மூலமாக யூடியூப் சேனல் போட வந்திருக்கக்கூடிய ஒத்தகரை சேர்ந்த அதுவும் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர், எங்கள் வாட்ஸ்அப் குடும்பத்தில் அவர் ஒருத்தர் தமிழ் பெரியர், அதாவது துவக்கிய தமிழன் கண்ணன் அண்ணா அவர்கள். ஆனால் இந்த சுபா தங்கராஜ் யூடியூப் சேனலை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரடியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களது நன்றி, அனைவருக்கும் நன்றி. இடையூறாக இருந்தால் மன்னிக்கவும். ஆனால் உடனே ராஜநடிகை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது. ஆனால் இங்கே வந்துக்கூடிய இசைக்கலைஞர்கள் இதை விட பயிற்சிக்கு முக்கியத்துவம் வாய்ந்து
இந்த கற்றுக் கொடுக்கறது நான் மட்டும் கிடையாது, நான் நினைக்கிற மாதிரி இல்லை. நான் எழுதி கொடுக்குறேன், கற்றுக் கொடுக்குறதுக்கு எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து இந்த பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் ஜிவி செங்குட்டன் அவர்களும், இங்கே பாருங்க அழகேசன் எங்கே இருந்தாலும் சரி அவருடைய அழகேசன் அவர்களும், தம்பி பிரகாஷ் அவர்களும், கனிமூர்த்தி மாப்பிள அவர்களும், சரவணன் அவர்களும், ராஜா நம்ம ராஜா அவர்களும், ராஜாவுடைய தம்பி அருமணிய சக்கரவர்த்தி மணிகண்டன் அவர்களும், இவர்கள் எல்லாம் ஒத்துழைப்போடு தான் இந்த பயிற்சி நடக்கிறது உடப்பம்பட்டியிலே. இவருடைய ஒத்துழைப்பால் தான் நிறைய கலைஞர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். முதலிலே அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். 2017 சிறந்த பலவாத்திய மன்னராக இங்கே ஒரு பெருமையை விருது பெற்றதை நமது அண்ணன் துரைராஜ் அண்ணன், இவங்க எங்க குடும்பத்துல ஒருத்தர், எந்த நேரமும் எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவர் துரைராஜ் அண்ணன். அவர்கள்லாம் நன்றி சொல்லாம இருக்கவே முடியாது. முதல்ல எந்த நேரம் எப்ப சொன்னாலும் சரி உடனே துரைராஜ் அண்ணன். இவங்கெல்லாம் நம்ம குடும்பம், இந்த குடும்பத்தினாலதான் ஒரு மிகப்பெரிய கலை குடும்பம் உருவாகிட்டு இருக்குது. அதனால இந்த குடும்பம் மென்மேலும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு என்று எனக்கு வாய்ப்பு நிகழ்ச்சி அனைத்து உள்ளவர்கள் நன்றி நன்றிதான் வழங்குகிறேன். பேசிட்டாரு பாருங்க, அதான் ஒரு சிறப்பு. எவ்வளவு அடக்கம் பாருங்க. இன்னைக்கு அவங்க பெருமையை சொல்லல, ரொம்ப நீங்க பெருமையா கருத்தணும். இந்த ஊரு இப்ப நடத்தி முடிச்சுட்டு இவங்க சென்னை போறாங்க இந்த டீம். அப்படியே சென்னையில நாடகம் இங்க கண்ணன் சொன்னாரு, நாங்களும் போறோம்னாரு. இங்க எவ்வளவு பெருமை பாருங்க. அங்கே நீங்க எல்லாரும் யூடியூப்ல அதை பார்க்கலாம். என் கண்ணனை பத்தி ஒரு வார்த்தை சொல்லணும், சொன்னோன்னு வந்துச்சு. நீ 2 பேர் தான், எல்லாரும் எனக்கு பிள்ளைகளாக உறவுகளாக இங்க இருக்காங்க. ஆனா 2 அனுமதி பெற்று பிள்ளைகளா இருக்காங்க. ஒண்ணு கண்ணன், இன்னொன்று பேராசிரியர் பார்த்திபராஜா. 2 பேரும் சொன்ன ஒரே மாதிரி சொன்னாங்க. 2 பேரும் ஒரு பர்மிஷன் தரலாமான்னு கேட்டாங்க. என்னன்னா ஒரு அனுமதி, நாங்க உங்களை அப்பான்னு சொல்லணும், அதுக்கு அனுமதி தரமானு கேட்டு பெற்ற முதல் மகன் பார்த்திபராஜா, 2வது மகன் கண்ணன். அதே மாதிரி அவரு நம்ம மனிதனை பத்தி சொன்னாங்க. சுபத்துறைராஜ் இந்த குடும்பத்தில் ஒருத்தர் சொன்னாரு, என்ன சுபா தங்கராஜ், அவருடைய அப்பா சுப்பிரமணியம், என்னுடைய உடன்பிறவா சகோதரர், அவர் மகன் எனக்கு இவ்வளவு தெரியாது. சுபா தங்கராஜ். என்ன சுபா தங்கராஜ் தான் அவர் அப்பா பேர் சுப்பிரமணியம், இங்க சேர்மனா இருந்தவர். அவரு என்னோட ரொம்ப நெருங்கி பழகினவர். இன்னைக்கு அவர் நாங்க 2 வெவ்வேறு இயக்கங்களாக இருந்தாலும் கூட நாங்க 2 பேரும் இன்றும் ஒன்றாக பழகுபவர்கள். அவருடைய மகன் தங்கராஜ் என்று கேள்விப்பட்டு நான் மிகுந்த மகிழ்ந்து எனக்கு இருந்து பேசினார், சிங்கப்பூர்ல இருந்து பேசினார். அவரு ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க 2 பேருக்கு நிறைந்த நீங்க ஒரு கைதட்டி அவங்க 2 பேருக்கு நன்றி சொல்லணும். அவங்க 2 பேரும் நாளை சென்னையிலே நடக்கின்ற அந்த நிகழ்வு நாடகம் இங்க அங்கே அடிக்க போறாரு. பெட்டிக்கார் அவர் தான் போறாரு. இவங்க எல்லாம் முடிச்சுட்டு இவங்க 9 மணிக்கு புறப்படுறாங்க காலையில. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அது நமது ஊருக்கு பெருமை தருகிற விஷயம். அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்தி அவரை நாம் அனுப்பி வைப்போம். இந்த நாடகத்திற்கு சிறப்பு வழங்க அருமை சபா ஜிவிஎஸ் செங்குட்டன் சபா அவர்களை அன்புடன் அழைக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். புதிதாக அரங்கேறியுள்ள அன்பு நண்பர் முருகானந்தம் அவர்கள் இந்த ஊருக்கும் கலைத்துறைக்கும் பெருமை சேர்ப்பார் என்ற நம்பிக்கையோடு அனைவருக்கும் வாழ்த்துக்கூடிய மறுபடியும் நன்றி. அவர்களுக்கு பொன்னாடை வழங்குவார்கள். மற்றும் நாடகத்திற்கு அன்பளிப்பு வழங்கியவர்கள் அவர்களுக்கும் முன்னாடி வழங்க இருக்கிறார்கள். மடக்குடியை சேர்ந்த சி கார்த்திக் குடும்பத்தார்கள் 5000 ரூபாய் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை நியமிக்கப்படுகிறது. கார்த்திக் அதற்கு அடுத்தபடியாக மணக்குடியை சேர்ந்த சேனா பாண்டியராஜன் 5001 அவர்களுக்கும் மற்றும் மணக்குடியை சேர்ந்த சிவ பாலகிருஷ்ணன் 1001, சி மா ராமு 1001, சீனா மானா ராசு ஊர் தலைவர் 501, ரா புகழேந்திரன் 1001, ரா மோகன் 101 மற்றும் மணக்குடி ஸ்ரீ அம்மன் அறக்கட்டளை 501 இவர்களுக்கும் முன்னாடி அனுபவிக்க இருக்கிறார்கள். நோட்டீஸ்ல படிச்ச பேர் இருந்தா அவங்க எந்திரிச்சு வந்துருங்க. சி கார்த்திக் 5001 அவர்களுக்கு முன்னாடி அணிவிக்கிறார்கள்.
அருமையினார் மணக்குடியை சேர்ந்த ராணா புகழேந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார்கள். மணக்குடியை சேர்ந்த சேனா பாண்டியராசன் 5001 அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார்கள். அடுத்தபடியாக சிவ பாலகிருஷ்ணன் 1001 அவர்களுக்கு முன்னாடி அணிவிக்கிறார்கள். அடுத்த சீனா மானா ராமு 1001 அவர்களுக்கு முன்னாடி அணிவிக்கிறார்கள். அடுத்த மணக்குடியை சேர்ந்த சீனா மானா ராசு ஊர் தலைவர் 501 அவர்களுக்கு முன்னாடி அணிவிக்கிறார்கள். அடுத்தபடியாக ராணா மோகன் 101 அவர்களுக்கு முன்னாடி அணிவிக்கிறார்கள். மணக்குடி ஸ்ரீ அம்மன் அறக்கட்டளை அவர்கள் சார்பாக ரூபாய் 501 அவர்களுக்கு முன்னாடி அணிவிக்கிறார்கள். அடுத்து இந்த நாடகத்திற்கு ஒளி அமைப்பு உபயோகம் செய்த அருமையார் சோளம்பட்டியை சேர்ந்த சங்கர் அவர்கள் குடும்பத்தார்களுக்கு விழாக்குழு சார்பாக முன்னாடி அறிவிக்கிறார்கள். அடுத்து சாப்பாடு அன்பளிப்பு வழங்கியிருக்கும் காவலூரை சேர்ந்த குமார் குடும்பத்தார்கள் சார்பாக முன்னாடி அறிவிக்கிறார்கள். குமார் குடும்பத்தார்களுக்கு விழாக்குழு சார்பாக முன்னாடி அறிவிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக பொன்னாடை உபயம் செய்து கொடுத்திருக்கும் சோளம்பட்டியை சேர்ந்த செல்வம் குடும்பத்தார்கள் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வகையில் வருகை இருந்திருக்கும் காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்களை அன்புடன் விழாக்குழுவின் சார்பாக மேடை கலைக்கிறோம். அடுத்தபடியாக மணக்குடியை சேர்ந்த மூணா கலை செல்வம் 501 அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்து முத்தமிழ் நாடக நடிகர் சங்கம் புதுக்கோட்டையை சேர்ந்த முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்திலிருந்து முருகானந்தம் அவர்களுக்கு 501 அன்பளிப்பாக அணிந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இங்கே ராஜா பொம்மலால் நடித்த ராஜா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. அது சார்பாக புதுக்கோட்டை சங்கத்தின் சார்பாக புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக எனக்கு பொன்னாடை அணிவித்த முருகானந்தம் குடும்பத்தார்களுக்கும் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி மகிழ்ச்சியோடு தெரிந்து கொண்டு அடுத்தபடியாக நன்றி வணக்கம். அருமணி வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய டி அழகேசன் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. மிருதங்கத்தை வாசித்த அருமைக்குரிய கரூரை சேர்ந்த அருமை தம்பி பிரகாஷ் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. பலவாத்திய மன்னர் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆரம் துரைராஜ் அண்ணர் பெங்களூரை சேர்ந்த ஆரம் துரைராஜ் அண்ணர் பொன்னாடை பொருத்தப்படுகிறது. இங்கே தர்மலிங்கத்தை சேர்ந்த காலத்தை சேர்ந்த தர்மலிங்கம் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. இங்கே வள்ளிநாயகமாக வேடமேற்று நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காரைக்குடியை சேர்ந்த லட்சுமி அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. அடுத்து ராஜாவை நடித்த பப்புனாவை நடித்த ராஜா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. உடுக்க இழந்தவன் கைகோடு அடுத்து இன்னொரு பப்பனாக எடுத்து நடித்த கனிமூர்த்தி மாப்பிள்ளை அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. அடுத்து இங்கு நடன மாதராக நடித்த புதுக்கோட்டையை சேர்ந்த ஜெயபிரியா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது.
இடம் சிறுபன் நடிகர் வரிசையிலே மணவையைச் சேர்ந்த மனோகரன் மாப்பிள்ளை அவர்களுக்கு முன்னாடி வந்தப்படுகிறது. அடுத்து எங்க தளத்தினுடைய இயக்குனர் கண்டவராயம்பட்டி கண்டெடுத்த SKR மையப்பன் அவர்களுக்கு கொண்டாடப்படுகிறது. ராஜநடிகராக நடிக்கக்கூடிய தூரங்குறிச்சியை சேர்ந்த ராஜதேவன் மாப்பிள்ளை அவர்களுக்கு கொண்டாடப்படுகிறது. நடிகை அம்மையவரத்தை சேர்ந்த KA நந்தினி அவர்களுக்கு கொண்டாடப்படுகிறது. இன்னும் ஒரு சிறப்பு நடிகராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கக்கூடிய கும்பராஜா மாப்பிள்ளை அவர்களுக்கு கொண்டாடப்படுகிறது. இங்கு வீடியோ கவரை செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களது குடும்பத்தில் ஒருவர் புத்தகத்தைச் சேர்ந்த அருமை அண்ணா ட்ரிபிள் கே தமிழன் யூடியூப் சேனலுடைய உரிமையாளர் அருமைக்குரிய அண்ணார் கண்ணன் அண்ணார் அவர்களுக்கு கொண்டாடப்படுகிறது. எங்கு நாடம் இருந்தாலும் நேரடியாக சென்று நேரடி ஒளிபரப்பை இங்கே எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மணிகண்டன் அழகுமட்டியை சேர்ந்த ஆமா இல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆமா அவர்னால படியில ஏறி வர முடியாது அந்த அளவுல உடம்பு. இங்கே அழகுமட்டியை சேர்ந்த தட்டபிச்சி அவர்களுக்கு ஊர் பொதுமக்களுக்கு மனமார்ந்த நன்றி. இங்கே நாரதராக வேடமேற்று நடித்த அருமையுடைய தம்பி வையாபுரியை சேர்ந்த செந்தில்குமார் அவர்களுக்கு பொன்னாடை வருத்தப்படுகிறது. இங்கே எங்களுக்கெல்லாம் நிறைய ஒத்துழைப்புகளை கொடுத்து கொண்டிருக்கூடிய எங்களுடைய தளத்தில் இருக்கக்கூடிய அருமைக்குரிய அண்ணன் நெடுமரத்தை சேர்ந்த அருமைக்குரிய அண்ணன் சரவணன் அண்ணன் அவர்களுக்கு கொண்டாடை வருத்தப்படுகிறது. எங்கள் குடும்பத்தில் அவர் ஒரு பிள்ளை. எங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் அவர் கலந்துக்குவாரு. நீங்க சரவணன் அண்ணன் கண்டிப்பா இருப்பாரு. அதே நெடுமரத்தை சேர்ந்த வசந்த் அவர்களுக்கு கொண்டாடை வருத்தப்படுகிறது. சிறந்த முறையிலே ஒளி அமைத்துக் கொடுத்த அருமைக்குரிய நண்பர்கள் குமரனா ஸ்ரீ குமரன் ஒளிபெருக்கினுடைய உரிமையாளர் அவர்களுக்கும் அதிலே அதை இயக்கிக் கொண்டிருக்கூடிய நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு கொண்டாடை வருத்தப்படுகிறது. அடுத்த வருடம் மாசி மாத சிவராத்திரிக்கு முதல் நாளிலே அரங்கேற்றம் செய்ய இருக்கக்கூடிய அருமைக்குரிய சகோதரர் சோழமட்டியை சேர்ந்த சங்கர் அவர்களுக்கு கொண்டாடை வருத்தப்படுகிறது. இப்பொழுதே கொண்டாடை வந்து போட்டு அடுத்த வருஷம் அவருக்கு அரங்கேற்றம். அவர்தான் கண்டிப்பா அவரோட பின்னாடி வந்ததுதான் முருகானந்தம். அவர் நாரதராக நேரம் அரங்கேற்றம் பண்ணிருப்பார். அருமணியமாக அடுத்த ஆண்டிலே அரங்கேற்றம் செய்ய இருக்கக்கூடிய அருமைக்குரிய நண்பர் அருமைக்குரிய சகோதரர் நல்ல சங்கர் அவர்களுக்கு எங்கள் அனைவருடைய சார்பிலும் உங்கள் அனைவருடைய சார்பிலும் நல்ல ஆசி வழங்கி அவர்களுக்கு கொண்டாடி வருத்தப்படுகிறது. இப்பொழுது நல்ல ஆசி